வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ முத்தெடுக்கவா 2025 இன்னைக்கு நம்ம 11வது நாள் பார்க்க போகிறோம். அதாவது மத்தேயு 11வது அதிகாரம். நேரடியாக நம்ம கேள்விகளுக்குள்ளே போயிடலாம், சரியா? ஸோ முதல் கேள்வி, இயேசு 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு எதற்காக அவ்விடம் விட்டு போனார்? எதற்காக போனாங்கன்னா, பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும். இயேசு எத்தனை சீஷர்களுக்கு? 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இரண்டாவது கேள்வி, இயேசு பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் போன தருணத்தில் காவலில் இருந்தது யார்? யோவான். அப்போ இயேசு பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் போன தருணத்தில் காவலில் இருந்தது யோவான். மூன்றாவது கேள்வி, யோவான் டேஸ் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டான்? கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து. யோவான் யாருடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டான்? கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டான். அப்படி யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு யாரை அழைத்தான் அப்படின்னா, தன் சீஷரில் 2 பேரை. நான்காவது கேள்வி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என இயேசுவிடம் கேட்க யோவான் யாரை அனுப்பினான் அப்படின்னா, தன் சீஷரில் 2 பேரை. தன் சீஷரில் 2 பேரை யார் அந்த அனுப்புனது? யோவான் அனுப்புனது. யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட, சரியா? எதற்காக அனுப்புனாங்க? கேள்வி கேட்கறதுக்கு. என்ன கேள்வி? வருகிறவர் நீர்தானா வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஐந்தாவது கேள்வி, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். யார் யாரிடம் அப்படின்னா, இயேசு யோவானுடைய சீஷர்கள் 2 பேரிடம். அப்போ இயேசு யோவானுடைய சீஷர்கள் 2 பேரிடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். ஆறாவது கேள்வி, யார் பார்வையடைகிறார்கள்? குருடர் பார்வையடைகிறார்கள். ஏழாவது கேள்வி, சப்பானிகள் டேஸ் நடக்கிறார்கள். அப்போ யார் நடக்கிறார்கள்? சப்பானிகள் நடக்கிறார்கள். எட்டாவது கேள்வி, யார் சுத்தமாகிறார்கள்? குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள். ஒன்பதாவது கேள்வி, யார் கேட்கிறார்கள்? செவிடர்கள் கேட்கிறார்கள். பத்தாவது கேள்வி, மரித்தோர் டேஸ் எழுந்திருக்கிறார்கள், சரியா? அப்போ குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். 11வது கேள்வி, யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது? தரித்திரருக்கு. அப்போ தரித்திரருக்கு என்ன பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னா, சுவிசேஷம். 12வது கேள்வி, யாரிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான்? இயேசுவிடத்தில். அப்போ இயேசுவிடத்தில் டேஸ் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான், இடரல். 13வது கேள்வி, எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? யார் யாரிடம் கூறியதுன்னா, இயேசு ஜனங்களிடம். எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? இயேசு ஜனங்களிடம் சொன்னது. 14வது கேள்வி, காற்றினால் அசையும் நாணலையோ அப்படி கேட்டாலும், அல்லது எதை பார்க்க போனீர்கள் அல்லது மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, இந்த 3ல் எது கேட்டாலும் சரி, யார் யாரிடம் கூறியதில்? இயேசு ஜனங்களிடம் தான் சொன்னாங்க, ஓகேவா? 15வது கேள்வி, மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் டேஸ் இருக்கிறார்கள்? அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அப்போது அரசர் மாளிகைகளில் யார் இருக்கிறாங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள். 16வது கேள்வி, தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக இயேசு யாரை குறிப்பிடுகிறார்? யோவான். அப்போ யோவானை எதை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக இயேசு குறிப்பிடுகிறார்? தீர்க்கதரிசியை பார்க்கிலும். 17வது கேள்வி, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என குறிக்கப்பட்டவன் யார்? யோவான், சரியா? நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என குறிக்கப்பட்டவன் யாருன்னா யோவான். 18வது கேள்வி, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யாரை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை? யோவான் ஸ்நானன். இதுவரை நம்ம யோவான் படித்தோம், இனி யோவான் ஸ்நானன். அப்போ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் டேஸ் ஒருவனும் எழும்பினதில்லை, பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. 19வது கேள்வி, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் யாரிலும் பெரியவனாய் இருக்கிறான்? யோவான் ஸ்நானனிலும் பெரியவனாய் இருக்கிறான். எங்க? பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன். 20வது கேள்வி, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுவது எது?
பரலோக ராஜ்யம். யாருடைய காலம் முதல்? யோவான் ஸ்நானன் காலம் முதல். எது பலவந்தம் பண்ணப்படுகிறது? பரலோக ராஜ்யம். 21 பலவந்தம் பண்ணுகிறவர்கள் டேஸ் பிடித்து கொள்கிறார்கள் பரலோக ராஜ்யத்தை. அப்ப யார் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள். 22வது கேள்வி, யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது எது அப்படின்னா நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் தான் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது. சரியா? 23வது கேள்வி, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா யார்? யோவான். ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா யாரு? யோவான். 24வது கேள்வி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் டேஸ் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் டேஸ் கேட்க கடவன். 25வது கேள்வி, உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என குறை சொல்லுகிறது யார் அப்படின்னா பிள்ளைகள். உங்களுக்காக என்ன ஊதுனாங்களாம்? குழல் ஊதுனாங்க. குழல் ஊதும் போது என்ன பண்ணலையா? கூத்தாடலை. புலம்பும் போது மாரடிக்கலை என குறை சொல்லுகிறது யாரு? பிள்ளைகள். 26வது கேள்வி, பிள்ளைகள் எங்கு உட்கார்ந்து யாரை பார்த்து குறை சொன்னது? பிள்ளைகள் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து குறை சொன்னது. சரியா? பிள்ளைகள் எங்க? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து குறை சொன்னது. 27வது கேள்வி, போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தது யார்? யோவான். போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தது யாரு? யோவான். யோவான் ஸ்நானன் இல்லை, யோவான். 28வது கேள்வி, அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று யார் சொன்னாங்க அப்படின்னா இந்த சந்ததியார். அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என யார் கூறியது? இந்த சந்ததி. அவன் பிசாசு பிடித்திருக்கிறான் என இந்த சந்ததி யாரை பார்த்து கூறியது? யோவானை பார்த்து. 29வது கேள்வி, போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தது யார் அப்படின்னா மனுஷகுமாரன். போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தது மனுஷகுமாரன். 30வது கேள்வி, இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என இயேசுவை குறை கூறியது யார் அப்படின்னா இந்த சந்ததி தான். எப்படி சொன்னாங்க? போஜன பிரியனும் மதுவான பிரியனுமான மனுஷன் என மனுஷகுமாரனை நிந்திச்சாங்க. யாரு? இந்த சந்ததியார். சரியா? யாருக்கு சிநேகிதன் அப்படின்னு இந்த சந்ததி சொல்லிச்சு? ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு. யார? மனுஷகுமாரனை. ஓகேவா? அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மனுஷகுமாரன் தான் வந்திருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் எழுதும்போது கேட்டாங்கன்னா மனுஷகுமாரன் தான் எழுதணும். ஓகேவா? 31வது கேள்வி, ஞானமானது அதன் டேஸ் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்ப எது அந்த பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும்? ஞானம். பிள்ளைகளால் டேஸ் என்று ஒப்புக்கொள்ளப்படும்? நீதி உள்ளது என்று. 32வது கேள்வி, எவைகள் மனம் திரும்பாமற் போனபடியினால் இயேசு கடிந்து கொள்ள தொடங்கினார்? தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள். நிறைய அற்புதங்களை எந்த பட்டணத்தில் பண்ணாரோ அந்த மக்கள் மனம் திரும்பாமற் போனபடினால இயேசு கடிந்து கொள்ள தொடங்கினாங்க. சரியா? அதுதான் தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள். 33வது கேள்வி, எவைகளில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் ரெட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள்? கோராசின், பெத்சாயிதா. சரியா? எவைகளில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்? கோராசின் மற்றும் பெத்சாயிதா ஆகிய பட்டணங்களில் செய்யப்பட்ட அந்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களா? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். ரெட் உடுக்கிறாங்க, சாம்பலில் உட்கார்றாங்க, மனம் திரும்பியிருப்பாங்க. சரியா? 34வது கேள்வி, எந்த பட்டணங்களுக்கு ஐயோ என இயேசு கூறினார்? கோராசின், பெத்சாயிதா. எந்த பட்டணங்களுக்கு? கோராசின், பெத்சாயிதா. 35 நியாய தீர்ப்பு நாளிலே யாருக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். கோராசின், பெத்சாயிதா பட்டணங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது எப்படியா இருக்குமா? ஈஸியாக இருக்குமா? எப்போ? எந்த நாளில்? நியாய தீர்ப்பு நாளில். 36வது கேள்வி, வான பரியந்தம் உயர்த்தப்பட்டது எது? கப்பர்நகும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்டது எது? கப்பர்நகும். பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என இயேசு எந்த பட்டணத்தை பார்த்து சொன்னாங்கன்னா கப்பர்நகும் தான். பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என இயேசு எந்த பட்டணத்தை பார்த்து சொன்னாங்க? கப்பர்நகும். 38வது கேள்வி, டேஸ் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் டேஸ் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். கப்பர்நகோமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் என்ன இருக்குமா? நிலைத்திருக்கும். 39வது கேள்வி, நியாய தீர்ப்பு நாளிலே யாருக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். கப்பர்நகும்.
கம்பேர் பண்ணி படிங்க. 35வது கொஸ்டினை பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே கோராசின் பெத்சாய்தா பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். சரியா, 2 பட்டணம் கொடுத்துருக்காங்க, கீழே 2 பட்டணம். நியாய தீர்ப்பு நாளிலே கப்பர்நகூமுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோ நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். ஒரு பட்டணம் கொடுத்துருக்காங்க. சரியா, 40வது கேள்வி. பிதாவே டேஸ் டேஸ் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. சரியா, பிதாவே டேஸ் டேஸ் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. 41 ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினபடியால் இயேசு பிதாவை ஸ்தோத்தரித்தார்? பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால். யாருக்கும் ஏசப்பா பிதா மறைத்து வச்சாங்களாம். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து அதை யாருக்கு வெளிப்படுத்தினாங்க? பாலகருக்கு வெளிப்படுத்தினால யார் பிதாவை ஸ்தோத்தரித்தா? இயேசு யாரை ஸ்தோத்தரித்தாங்க? பிதாவை. 42வது கேள்வி. ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய டேஸ் பிரியமாய் இருந்தது. திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடையன யாரை குறிக்கும்? பிதாவு. எது பிரியமாய் இருந்தது? திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 43 சகலமும் யாரினால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிதாவினால். சரியா, டேஸ் பிதாவினால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகலமும். 44வது கேள்வி. பிதா தவிர வேறொருவனும் டேஸ் அறியான், குமாரனை அறியான். டேஸ் தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், பிதா தவிர. 45 குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் டேஸ் அறியான், பிதாவே அறியான். சரியா, இந்த குமாரன் யாருக்கு அவரை என்னது பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அந்த மனுஷனும் தவிர வேறொருவரும் யாரை அறிய மாட்டாங்க? பிதாவை அறிய மாட்டாங்க. குமாரன் வர இதில் ஃபுல்லுமே குமாரன் பார்த்துக்கோங்க. 46வது கேள்வி. வருத்தப்பட்டு டேஸ் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு டேஸ் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். 47வது கேள்வி. நான் சாந்தமும் டேஸ் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இப்படின்னு கேட்கலாம். நான் டேஸ் டேஸ் இருக்கிறேன், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். 48வது கேள்வி. என் டேஸ் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் டேஸ், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். 49 இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டால் எதற்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யாருக்கிட்ட? இயேசுகிட்ட. என்ன பண்ணா? கற்றுக்கொண்டால். நெக்ஸ்ட் 50வது கேள்வி. என் நுகம் டேஸ், என் சுமை டேஸ் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. சரியா, நுகம்னா மெது, சுமைனா லகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் 50 கேள்விகள் தான். ஸோ 6 நாட்கள், ஒரு நாளைக்கு 8 கொஸ்டின் நீங்கள் வச்சு படித்தா கூட 6 நாளைக்கு 48 ப்ளஸ் ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் அழகாக படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட்.